திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி, ஊனர், குருடர், சப்பானியர் இவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்தப்படி சிங்கப்பூர் குருசாமி திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசிகளை விசாரிக்க வேண்டி சிங்கப்பூரிலிருந்து உசிலம்பட்டி பெருமாள்பட்டிக்கு வந்திருக்கிறார். வந்தவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு? இந்த பால் டிவி கருணாகரன்கிட்ட, பிரதர், எனக்கு ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது திருப்பூரில், அதை போய் விற்றுட்டு வரப்போகிறேன், அதை விற்றுட்டு வந்து ஏழைகளுக்கு நிறைய நீதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? நேராக திருப்பூரில் போய் அவருக்கு இருந்த தோட்டத்தை விற்றுட்டு அந்த பணங்களை மொத்தமாக கொண்டு வந்து பெருமாள்பட்டியில் வச்சு அவர் வீட்டில் இருந்திருக்காரு. அப்போ குருசாமி கேட்டிருக்காரு, என்ன பிரதர், நான் உசிலம்பட்டிக்கு வரலாமான்னு. நீங்கள் வந்துடாதீங்க, நாங்கள் வந்துடுறோம் உங்கள் வீட்டுக்கு, இப்போ வருவோம் அப்படின்னு 1 மணி நேரத்தில் கார் எடுத்துகிட்டு பறந்துருக்காங்க 3 பேர். யார்? கொள்ளக்காரங்க 3 பேர். உசிலம்பட்டி கருணாகரன், வத்திராப்பு வில்சன், ஜபாஸ்டின்னு. போன உடனே குருசாமிக காலை நக்கி, சுண்டு விரல்லேருந்து உச்சந்தலை வரை நக்கியிருக்கான். பொட்டை நாய் போய் நக்குமே, இந்த பப்பி நாய். இவன் என்ன சொல்லுவான்? பணக்காரன் மட்டும் வந்துட்டா போதும், அவன் காலை நக்கி, கையை நக்கி, அதை நக்கி, இதை நக்கி, எல்லாத்தையும் நக்கி அவன்கிட்ட இருந்து உறிஞ்சிட்டு வருவாங்க, அப்படியே தூக்கிட்டு வருவாங்கன்னு. அதவே செஞ்சுருக்காங்க. இவர் பார்த்துருக்காரு. என்னங்க பிரதர், வந்திருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். 1 தடவை இல்லை 3 தடவை. போனோடனே, பிரதர், நீங்கள் வந்து நிறைய சம்பாதிக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய சம்பாதிக்கிறீங்க, போதும், பூமியில் உங்களுக்கு தேவையானதுக்கு சம்பாதிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே நிறைய நீங்கள் நீதி செய்யணும் பிரதர் அப்படின்னு. என்னங்க நீதி செய்யணும் அவர் கேட்டிருக்காரு சிங்கப்பூர் குருசாமி. அது மாதம் 1 லட்சம் தான் அனுப்புகிறீங்க, இப்போ ஒரு இடத்த வேறு விற்றுட்டு வந்திருக்கீங்கல்ல, அப்போ போதும் என்கிற மனதுடனேயே உங்களுக்கு தேவபக்தி இருக்கணும். இப்போ உலகத்தில் நிறைய சம்பாதிச்சிட்டிங்க, பரலோகத்துக்கு நிறைய நீங்கள் சம்பாதிச்சு சேர்க்க வேண்டியது இருக்குது. அதனால நீங்கள் விற்றுட்டு வந்ததில்லை பாதியை நம்ம அக்னி சபையில் கொடுங்க, நான் போய் வீடு வேறு பாதி குறையுமா கிடக்கு, அதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல இவன் கர்நாடக ஓடின எண்ணம் அந்த 80 லட்ச ரூபா வீட்டில். அப்போ இவர் பார்த்துருக்காரு, ஏண்டா போன வட்டம் 4.5 லட்ச ரூபா கொடுத்தேன் ஆகஸ்ட் 15க்கு, அதுக்கு கணக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? 4.5 லட்ச ரூபா வந்து நீங்கள் கொடுத்தது மட்டும் 4.5 லட்சம் பிரதர், மேற்கொண்டு கருணாகரன் அண்ணே 1.5 லட்ச ரூபா போட்டு 6 லட்ச ரூபா செலவாச்சு பிரதர் அப்படின்னு செபாஸ்டின் கணக்காப்புள்ள கணக்காப்புள்ள கணக்கு சொல்லியிருக்கான். இவர் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு பாதியை. ஏடா இப்படி சொல்கிறாங்க, 6 லட்ச ரூபா ஆகும், நம்ம இவ்வளோ பண்ணுறோம், 200 பேருக்கு சோடு போடுறதுக்கு ஒரு நாளைக்கு 6 லட்சம் செலவாகுமா அப்படின்னு இவருக்கு மனசில் ஒன்று ஆயிருக்கு. கொடுக்க வேண்டிய பணம் அப்படியே இருந்திருக்கு. சரிங்க பிரதர், மாதம் 1 லட்சம் அனுப்புகிறேன்ல, அதே மாதிரி அனுப்புகிறேன்னு. அது இருக்கட்டும் பிரதர், அந்த நீதி பத்தாது, இன்னும் நிறைய நீங்கள் நீதி செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி நக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் பார்த்துருக்காரு, மனசுக்கு ஆண்டவர் சொல்லணும்ல, நீதி இவன் உண்மையான நீதி செய்கிறவன் தான் அப்படின்னா தான் அவர் கொடுக்க தோணும். அப்படி இல்லை. சரி, இல்லை பிரதர், நான் ஊருக்கு போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டு எப்பயும் போல் அனுப்புகிறேன் அப்படின்னு இவருக்கு அந்த கணக்கில் ஒரு சின்ன டவுட்டு. ஊருக்கு போயிட்டாரு, ஃபோன் பண்ணல. உடனே இங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் பிரதர் ஒன்றும் வீடியோலாம் பார்க்குறீங்களா, சத்தியம் கேட்குறீங்களா அப்படின்னு. சத்தியமெல்லாம் எனக்கு தெரியும்டா, பெருமாள்பட்டியில் கிறிஸ்தவனா நான் தான் ஆன கிறிஸ்தவன். நீங்கள் ஏதோ நீதி செய்கிறீங்களே அதை ஊக்கப்படுத்தும்படியாக தான் உங்கள்கிட்ட ஒரு 12 லட்ச ரூபாய் கொடுத்தேன். அதுக்கு கணக்கு கேட்டதுக்கு நீ பேண்ட் அதை திரும்பி பார்க்குறியா அப்படின்னு கேட்டிருக்கான். ஏண்டா பேலியாளி மகனே கருணாகரா, உனக்கு தர்ம பணத்தை அனுப்பி விட்டு நீதி செய்யடா, நாங்கள் வர்றதுக்கு எனக்கு வருஷத்துக்கு 1 தடவை வர முடியுது, நீதி செய்யறான்னு மாதம் அனுப்புனா அது யாருக்குடா கொடுக்குறேன்னு சிங்கப்பூர் குருசாமிக்கு ஒரே டவுட்டு. சிங்கப்பூருக்கு குருசாமி டவுட்டை பண்ண தீர்க்கிறேன். ஏன் பிரதர் என்கிட்ட பேசினார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஏன் பிரதர் அங்கே எங்கே பிரதர் திக்கற்ற உள்ள விதவை பரதேசி இருக்காங்க அப்படின்னு கேட்டார். அப்படி ஒருத்தரையும் நான் பார்க்கல. இவன் போவேன் அந்த கிராமத்தில் போய் வாயா அவங்களுக்கு சோறாக்கி போடுறேன்னு சொல்லி சோறாக்கி போட்டுட்டு அனுப்பி விட்டுறான். இதுதான் நமக்கு வீடியோ காட்டுறான். நான் ஒரு திக்கற்ற விதவை பரதேசியை பார்க்கலன்னு சொன்னார் சிங்கப்பூர் குருசாமி அவர்களே. திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி இருக்காங்க, யாருங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். விதவை, முதல்ல விதவை கருணாவோட தங்கச்சி ஒருத்தி விதவையாக உசிலம்பட்டியில் இருக்கா.
திக்கட்டுற ஒருத்தர் இருக்கான், கருணாவோட தம்பி, 2 கிட்னி அவுட் ஆகி திக்கட்டுறவனா தெரியுறான். 2 பரதேசி. பரதேசி யாருன்னு தெரியுமா? பரதேசி அவங்க அப்பே எல்லாத்தையும் இவன்கிட்ட கொடுத்துவிட்டு இப்போ பரதேசியாக இருக்காரு. விதவை. விதவை யார் தெரியுமா? தங்கச்சி. தங்கச்சியோட திருச்சியில் ஒரு தங்கச்சி இருக்கா. அவள் பிள்ளை ஒருத்தி வாழாவெட்டியாக இருக்கா. அவள் விதவையோட விதவை. அம்மாவை விதவை, மகளு விதவை. எப்படி? இவனுக்கு சபைக்கு ஆள் கேட்டுருச்சா? 4 பேர் தானே சொல்கிறேன். திக்கட்டுற பிள்ளை, விதவை, பரதேசி. 4 காட்டிட்டல. ஊனமுட்டுறவங்க காட்டுறியா? ஊனமுட்டுறவங்க என் ஃப்ரெண்டோட, கருணாவோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தி முத்துப்பழனி. அவள் ஒரு கால் சூமன கால். அவள் ஒன்று. ஆக மொத்தம் இந்த திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசி எல்லாமே இந்த கருணாகர குடும்பத்தில் இருக்குது. இதை மேய்க்கிறதுக்கு, ஊழியம் பண்ணுறதுக்கு ஊழியக்காரனா வந்தவ யார்? இந்த கருணாகரன். இந்த கருணாகரனுக்கு கங்காணினா ஓனர் யார் தெரியுமா? கருணாகரோட பொண்டாட்டி. சபையோட மொத்த டீலிங்கையும் கையில் வச்சுக்கிறது. சம்பளம் இல்லாமல் ஒருத்தர் வேலை செய்வானா? செய்ய மாட்டான். இப்போ இந்த சபைக்கு ஒரு ஃபண்டு உருவாக்கணும். அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு உருவாக்கணும். அந்த ட்ரஸ்ட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுக்கு 2 பேர். பத்ராப்பில் உள்ள வில்சே, ஜெபாஸ்டின். ஜெபாஸ்டின் கணக்க பிள்ளை, வில்சே ஓடு பிள்ளை. எங்கே ஓடுவான்? இந்த கணக்கு காட்டுறதுக்கு ஓடுறது இல்லை. இந்த தக்கிட்ட பிள்ளை, விதவை, பரதேசி, ஊனர் கூட சப்பானி, இந்த ஃபேமிலி, கருணாகரோட டோட்டல் ஃபேமிலி தான் அங்கே இருக்குது. அதை ஓப்பனாக சொல்லாமல. என் தங்கச்சி ஒருத்தி விதவை, என் தங்கச்சி மக ஒருத்தி வாழா வெட்டி, இப்படி இருக்காங்கன்னு இதை வச்சுக்கிட்டு யூடியூப்பில் போட்டுருவான். இங்கே பார்க்க 1000 பேர்த்துக்கு மேலே திக்கட்டுற பிள்ளை, விதவை, பரதேசியை பார்க்குறான்னு. இவன் தங்கச்சி, கருணாவோட தங்கச்சி ஒருத்தி இருக்கான்ல விதவை, அவள் இந்த கருணாகரனோட வீட்டில் போய் ஒரு வாய் சோறு தின்றுருப்பாளா? கருணாகர வீட்டுக்கு போயிருக்காளா? இல்லை. ஆக மொத்தம் என்ன செய்கிறான்? இவன் குடும்பத்தவே திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசின்னு சொல்லி இயேசு பேரை பயன்படுத்துகிறான். இயேசுவை. இவனுக்கு ஆவியின் கனிகள் 9 இருக்குல்ல, அதெல்லாம் இல்லை. இவனோட ஆவி என்னான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டா, நான்லாம் 350 கிலோமீட்டர் அங்கேருந்து பைக்கிலே இப்போ முண்டாட்டி உட்கார வச்சுக்கிட்டு திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசியை விசாரிக்க வந்தவன். இவன் வீட்டில் சோறு திங்க போகலை. இவன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் போனது விதவை, பரதேசி, திக்கற்ற பிள்ளைய கடைசியில் தேடி பார்க்குறப்ப நான் போகிறதுக்காக சொல்கிறான். அது தருமபுரியில் ஒரு ஏழை குடும்பத்தை விசாரிக்க போகிறேன்னு. அங்கே போய் ஒரு கக்கூஸ் கட்டி கொடுத்துருக்கான். கக்கூஸு 12,000 ரூபாய்க்கு. இவன் 30,000 செலவு பண்ணி காரில் போய் கக்கூஸ் ஓப்பன் திறந்து வைக்க. ஏன்னா இவன் கக்கூஸ் ஃபேக்ட்ரி தானே இவன் நடத்துறது. பாருங்கள், கக்கூஸ் தான் கரெக்டானது. தருமபுரியில் அவன் கக்கூசு வாயேன், இவன் பேல்ற கக்கூசு வாயேன், வாயை திறந்து வச்சுருப்பான். எல்லோரும் பேலுங்க, நான் தான் கக்கூசுன்னு சொல்லுவான். இவனுக்கு இருக்க கண்ணி என்ன தெரியுமா? கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி, பன்கண், புறங்கூடுறது. பொம்பளை பரணி பேசுவாங்கல்ல, ஒரு 100 பொம்பளை கருணாவோட ஒத்த ஆளுகிட்ட நின்று புறணி பேசி இவனை ஜெயிச்சுட்டு வந்துட சொல்லு. இவனோட ஆவி இவனுக்குள்ள ஆண்டவர் இருந்தார். எப்போ? ஆதியில் இவன் கேட்டான், திக்கற்ற பிள்ளை, விதவை, பரதேசியை நான் பார்க்குவேன், ஆனால் எனக்கு தான் பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் குடும்பத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. திருச்சியில் தங்கச்சி, மக ஒருத்தி வாழாவெட்டி. இந்த வாழாவெட்டிக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச போதகர் யார்? இந்த பால் டிவி கருணாகரன். அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டான். அடுத்து வில்சனோட அக்கா ஒருத்தி இருக்கா, ஷீலான்னு சொல்லி, சென்னையில். இவன் தான் மாப்பிள்ளை பார்த்து அந்த பிள்ளைக்கு சோடி பொறுத்து சேர்த்து வச்சான். ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பெத்தா, ஷீலா. அவளை பிரித்து விட்டுட்டான். அவள் ஒரு வாழாவெட்டி. கூட இருந்த தங்கச்சி உசிலம்பட்டியிலே இருக்கா. ஆத்தா வீடுக்கு பக்கத்தில் இருக்கா, ஒரு விதவை. அவள் புருஷன் செத்ததுக்கு காரணமே இந்த கருணாகரன் தான். புருஷன் செத்ததுக்கு காரணம் ஏன்னா சொந்த மச்சனனுக்கே வட்டி கொடுத்து அந்த காசை கொடுக்கலன்னு சொல்லி அவனை அடிச்சே கொண்டாங்க. இப்போ நான் அது திக்கற்ற பரிசு மொத்தத்தில் இவனோட குணங்களை சொல்கிறேன். கோபம், எரிச்சல், பொறாமை, போட்டி, வன்கண், புறங்கூறுதல். இது இன்னைக்கு இதை பார்த்துட்டு ஆஹா பால் டிவியில் அப்படி தாங்குறாங்களான்னு சொல்லி ஒரு பிள்ளை சென்னையில் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்து நல்லா ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளை, படித்த பிள்ளை, அவங்க சொல்லியிருக்காங்க,
இங்கே வந்தீங்கன்னா அந்த அண்ணன் அப்படி தாங்கி நிப்பாட்டுவார், தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுவார்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து உசிலம்பட்டியில் கிடக்கு ஒன்று. லவ் லெட்டர் ஓடிக்கிட்டு இருக்கனால இப்போ அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த பிள்ளை கதறல் ராத்திரி பூரா கதறது கேட்டால் உனக்குள்ள ஆவி சரியில்லை, உனக்குள்ள பாண்டி இருக்கான், முனி இருக்கான்னு. சுத்தமான இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிள்ளைக்குள்ள பாண்டி முனி இல்லைன்னா பைத்தியம் ஆயிட்டான். அப்போ இப்படியே சொல்லிக்கிட்டு வண்டியை ஓட்டி ஓட்டி வந்தான். முடிவு இப்போ என்ன ஆச்சு? ஒரு பிள்ளைக்கு திருநெல்வேலியில் போய் ஒரு பொம்பளைக்கு கற்பப்பையில் உள்ள கட்டியை மாயமாக்கியிருக்கான், மறைச்சி வச்சுருக்கோம் ஜெபத்தினால. எது? ஜெபத்தினால. ஆனால் ஒரு சின்ன பயலுக்கு சின்னதாக கொட்டையில் இருக்க கொப்பளத்தை இவனால் ஒன்றும் செய்ய முடியல. இது சாட்சி, இவங்களுக்கு சாட்சி. சிங்கப்பூர் குருசாமி கேட்டார், ஏன் பிரதர் நம்ம என்ன சத்தியம் தெரியாமல் அங்கே போனோம், ஏதோ நல்லது செய்கிறான் 4 பேர்த்துக்கு, நான் போய் பார்க்குறேன் எல்லாமே அவங்க குடும்பத்துக்காரங்க. வெளியால் அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வருவான், ஆளுக்கு 200 ரூபா சோறு போட்டுருவோம், துணிமணி பழைய துணியெல்லாம் வீட்டில் இருக்கிறத கொண்டு கொடுப்போம், அதை வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க. அப்போனா யார் வேணாம்பா? பார்த்தா பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு கல்யாண மண்டபமே அதிருதான். கருணாகர் அவங்க ஆத்தா சொல்கிறா, அப்படியே வெள்ளை மேகம் வந்து மண்டபத்தையே நெப்பி கிடந்துச்சுங்கன்னு. என்ன பிரதர் உங்கள் அம்மா இப்படி சொல்கிறாங்க? நீங்கள் வேறு பிரதர், மண்டபத்துக்கு பூரா பேய்களாக உட்காந்துருக்குண்ணா. ஏன்னா பேய்க்காடா கடைசியில் விருந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னா பேய்களை கொண்டு வந்து உட்கார வச்சதே பேய்களின் தலைவனான இந்த லூசிபர் தானே, இவன் தான் அந்த பேய். இது தெரியல. கொம்பு அதிகாரத்தோடு இருக்குது இவனுக்கு. கொம்பு இருக்கிறது யாருக்கும் வெளியில் பார்க்க தெரியாது. கொம்புங்கிறது அதிகாரம். எனக்கு கீழே எல்லாம் இருக்கணும், நான் மேலே உட்காருவேன், நான் டைனிங் சாப்பாடில் தான் சாப்பிடுவேன். வத்திராப்புக்கு ஏன்டா இப்போ போகிறது இல்லை? வியாழக்கிழமை சுடுதண்ணியை மூஞ்சியில் ஊற்றிடுவானா? கக்கூசே ஊற்ற ரெடி பண்ணிட்டோம். வத்திராப்பில் போவேன். வத்திராப்பில் ஒரு தடவை நான் போயிருக்கேன், பெரிய டேபிள் போட்டு இவனுக்கு சாப்பாடு, எது ஆண்டவருக்கு சாப்பாடு. நான் போகிறேன் மேலே. என்ன பிரதர் சாப்பிட்டீங்களான்னு என்னை கேட்டான் கருணாகரன். இல்லை பிரதர் ப்ரேயர் முடிச்சு சாப்பிட்டுக்கலான்னு. இல்லை பிரதர் ப்ரேயர் சாப்பிட்டுட்டு வாங்க, கீழே போய் வில்ச வீட்டில் சாப்பிட்டு வாங்க, நம்ம நானும் சாப்பிட்டுக்கிறேன், அப்புறம் ப்ரேயர் எடுக்கலான்னு. இந்த பன்னி பையன் என்ன சொல்லுவான், திக்கற்ற பிள்ளை உதவ பரிசம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ரசமாக கிசமாக இருந்தால் போதும், நான் தின்னுக்குவேன்னு. இந்த பேரியாளன் கல்யாண மண்டபத்தில் நடந்ததை கேளுங்க. இவன் சொல்கிறது கடைசி பந்தி திங்கிறான்னு. ஆனால் கடைசி பந்தியில் எல்லாத்தையும் இவனுக்கு வந்து வைப்பாங்க. எது? ஆட்டுனா ஆட்டோட மூளை, ஈரல், குடல், சுக்கா, வறுவல், குழம்பு எல்லாம். நான் ஒரு தடவை முதல் பந்தியில் சாப்பிட்டுட்டேன். இந்த ஐட்டம்லாம் ஒன்றத்தையும் பார்க்கல. எது? இந்த கண்ணு தெரியாதவங்கள உட்காந்து நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு போனதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா கடைசி பந்தியில் இவன் உட்காடுறான். உட்காந்தா அந்த மண்டபத்தில் என்னவெல்லாம் ஐட்டம் இருக்கோ அதில் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. என்னடா நான் 2 ஆடு தான் அறுத்துருப்பாங்க, இதில் ஒரு ஈரலை இவனுக்கு வச்சுட்டாங்க. இவன் கடைசியில் ரசம்ல திங்கிறவன். இவன் ஆண்டவர் 5000 பேத்துக்கு சாப்பாடை கொடுத்துட்டு மீதம் வந்ததானே தின்னாரு. இவனுக்கு எப்படி கடைசி பந்தியில் முதல்ல உள்ள எல்லாமே வருது அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு அப்போ தான் ஒத்து பார்க்குறேன், இவன் பொண்டாட்டி அதுக்கு முன்னாடியே 2 ஆட்டில் ஒரு கிட்னி எங்கடான்னு கேட்டு வாங்குறான். எது கிட்னி, ஈரல், கொலைக்கா, குடல் எல்லாம் டிஃபனில் அடுக்கு 5 அடுக்கு டிஃபனு. நான் எப்படி பார்க்குறேன், இவ்வளோ தூரம் போகிறோமே, ஒரு சூத்துக்கா போகிறோம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சாதி ஏழைக பாலையில் சாப்பிடணுமேனு தான் நாங்கள் வந்தது. திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி விசாரிக்க. இன்னும் அப்போ கேட்குறேன், என்னடா திக்கற்ற பிள்ளை விதவை பரதேசி நீ விசாரிக்கிறேன்னா நான் ஒரு திக்கற்ற பிள்ளையும் பார்க்கலன்னு. நீங்கள் வேறு பிரதர் எல்லாத்தையும் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஒத்தைக்கே 10 குடும்பத்தை விசாரிச்சிருக்கேன் என் இடத்துல. இங்கே பார்த்தா எல்லாமே டெம்பரவரி ஆள் பிடிச்சி கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இலவசமாக அன்னதானம் போடுறேன்னா எல்லா நாய்களும் உட்காந்து தின்ட்டு போயிடுவாங்களே, அப்போ அவங்களுக்கு என்னடா சத்தியம் சொல்லி கொடுத்தேன்னு. கடைசியில் பார்த்தா இவன் பிரேயர் எடுக்கிற இடம் ஒன்று இவன் மாமே வீடு, இன்னொன்று தங்கச்சி வீடு, இன்னொன்று ஆத்தா வீடு. இதை தவிர வேறு இவன் பிரேயர் எடுக்கிறது எங்கேயுமே போகிறது இல்லை. நான் கேட்டேன், இந்த மயிருக்கு எதுக்குடா நீ அங்கங்கெல்லாம் ஓடுறேன், உன் வீட்டிலேருந்தே போட்டுடலான்னு. இல்லை பிரதர் நேராக போய் ஆவியை செலுத்தி போட்டி, பொறாமை, பொச்சரிச்சல், வன்கண், புறங்கூறுதல் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் பிரதர். அப்போ தான் சபையில் ஒரே குதூகலமாக இருக்கும். அப்படி 12 லட்சம் ரூபா, எது 80 லட்ச ரூபாயில் 12 லட்ச ரூபாயில்
இன்றைக்கி தான் சொன்னார், ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க பிரதர் நான் கொடுத்த 12 லட்ச ரூபாயில். அப்போ 9 லட்ச ரூபா எது நீ உன் வீட்டில் 9 லட்ச ரூபா சிங்கப்பூர் குருசாமிக்கு சொந்தமானது. சிங்கப்பூர் குருசாமி தான் உன் வீட்டுக்கு ஓனர். நீ சிங்கப்பூர் குருசாமிக்கு காலை துடைக்கிற நாய். உன் வீட்டில் உரிமை அவருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கடா. அந்த தோட்ட காசு மட்டும் வர்றதுக்கு நாய் நக்குன மாதிரி நக்கியிருக்க. ஓடுறியா 3 தடவை. அவர் பார்த்துருக்காரு, இது சரியில்லையே, இந்த எச்ச நாய் 12 லட்ச ரூபாயே 9 லட்ச ரூபாய் ஆட்டையே போட்டான். இப்போ இவன்ட்டு இந்த 50 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போகலாமா வேணாமான்னு அவர் நைட்டு பூரா தியானம் பண்ணியிருக்காரு. எது இவனுக்கிட்ட கொடுத்து செய்யலாமா இல்லை நம்மளே செஞ்சிடலாமான்னு ஆண்டவர் நல்லா உணர்த்திருக்காரு. யார்? சிங்கப்பூர் குருசாமிக்கு ஆண்டவர் உணர்த்தினது. இந்த எச்ச நாய்க்கு கொடுத்துறாத. இவனுக்கு எப்படி அந்த வீட்டை முடிக்கணும். சிங்கப்பூர் குருசாமி தோட்டத்தை வித்துட்டீங்கள, உங்களுக்கு நீதி புத்தலங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேங்க தலையில் ஜெபம் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆவியில் சரியில்லை பிரதர், நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, ஆனால் நீதியில் ரொம்ப குறவு நீங்கள். நான் பார்த்தீங்களா சுற்றியில் எடுத்து பாக்க உடைச்சு வீடியோ போட்டு காட்டுறேன். அது மாதிரி நீங்கள்லாம் காட்டுறீங்களா? காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள்லாம் எல்லாத்தையும் ஏமாற்றி சாப்பிட்றீங்க. நான் மட்டும் உழைச்சி சாப்பிட்றேன். எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்னை அப்படியே இழுத்து கொண்டு வந்தார். எதுக்குள்ளே இருந்து? கக்கூசில் இருந்து. எது சாதா வீட்டு கக்கூசில் இருந்து கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டு கக்கூசில் போட்டுட்டார். அங்கே தானே எல்லோரும் வந்து பேருவாங்க அப்படின்னு. உனக்கு முத பேர் வச்சவரே குருசாமி தான். நம்மள டே நீ ஒரு பொண்டுக, உன் கூட இருக்கவங்க எல்லாம் பூரண பொண்டுக, மொத்தமாகவே உன் சபை பூரண பொண்டுக சபடான்னு அதை சொன்னதுக்கு அப்புறம் கோவிந்தராஜ் வீடியோ போட்டு ஆமாம் இனிமேல் ஒரு பொண்டுக பூரண பொண்டுக அப்படி சொன்ன உடனே முதல்ல அக்களித்து களி கூர்ந்தவரா சிங்கப்பூர் குருசாமி அக்களித்து களி கூறி இருக்காரு உன்னை பார்த்து. இப்போ போய் பீதிங்க திருச்சியில் உக்காந்துக்கிட்டு நீதி வயஸ்தரம் அன்பு இறக்கம் வேண்டாம் இதெல்லாம் நீ சொல்லலாமா? உனக்கு என்ன தெரியுமா? கோபம் எரிச்சல் வன்கண் புறங்கூறுதல், இதுதான் உன்னையோட நீதி. அதுலேருந்து நீ மாறக்கூடாது. அன்பு இறக்கங்கிறது வேற ஒரு தேவனுக்கு சொந்தமானது. உன்னோட தகப்பே உன் தேவனுக்கு உள்ளது கோபம் எரிச்சல் பொறாமை போட்டி வன்கண் புறங்கூறுதல். குடும்பத்தை பிரிக்கணும். சமாதானத்தை கொடுக்க வந்தேன். என்னுடைய சமாதானத்தை கொடுக்க வந்தேன் இயேசு. உன்னுடைய தாய்ப்பை என்ன சொல்கிறா? நான் பிரிவினை உண்டாக்க வருவேன். உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? பிரிவினை நான் உருவாக்குவேன். அவர் உலகத்துக்கும் பரலோகத்துக்கும் உள்ள பிரிவினை சொன்னார். நீ இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தையே பிரிக்கிறீடா. ஒரு குடும்பம் சொல்லு, உன் குடும்பத்தில் சொல்லு, மற்ற குடும்பத்தை விடு. உன் குடும்பத்தில் என் குடும்பமே குதூகலமாக ஆண்டவருக்குள்ள ஐக்கியமாக இருக்குன்னு சொல்லு. உனக்குள்ள சொல்லு. நீ கல்யாணம் முடிச்சு வச்ச ஒரு குடும்பம் விலகுச்சா? லேட்டஸ்ட்டாக ஒரு கல்யாணம் முடிச்சீங்கள நாகர்கோவில் சொத்தை அவனை எப்படி நீ அவன்கிட்ட வளைச்சி வாங்குவன்னு நான் சொல்லட்டுமா? உன்னை போய் சொல்லட்டுமா? ஏண்டா கேம்பல், நீ பாட்டுக்கு உன் மகளுக்கு 300 பவுன் நகையை போட்டு கொடுப்ப. எங்கள் பிள்ளையெல்லாம் இங்கே திக்கட்ட பிள்ளை விதவ பரதேசி. என் தங்கச்சி ஒருத்தி விதவ இருக்கா, என் தங்கச்சி புள்ள ஒருத்தி வாழா வெட்டியாக இருக்கா. அவளுக்கெல்லாம் யாரை கஞ்சி ஊற்றுறது? அதே அளவுக்கு இங்கே வந்து 300 பவுனுக்கு செஞ்சிடணும் நீ அப்படின்னு இந்த இந்த கேம்பலை பார்த்து இவன் கேட்கலன்னா இப்படி என்னை சுண்டி கூப்பிடுங்க. சீக்கிரம் நடக்கும். ஏன்னா காலம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்குது. நெருங்கும். ஒவ்வொருத்தனா திங்க போகிறான். ஒவ்வொருத்தனா கண்ணை முடிச்சு தப்பிச்சுக்கிறதுக்கு தான் போடுறேன். அவன் கேட்டான்ல, என்னை பற்றி பேசலாம், உங்களுக்கு என்னடா லாபம், என்னடா ஆக போகுதுன்னு. அடிக்கிற ஆர்டரு இது இந்த உலகத்துக்கான யுத்தம் இல்லைப்பா. பாம்பு நீ எங்கிட்ட நெளிஞ்சாலும் உன்னை அடிக்க ஆர்டர் வந்துருச்சுப்பா. அதனால எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலக வாழ்க்கை சப்பம். நானே சாட்சி கொடுத்துருக்கேன். எத்தனை நாள் இன்னைக்கு தூங்கினா நாளைக்கு எந்திரிக்க முடியாது. ஆனால் மற்றவன் கெட்டு போகாதபடி, மற்றவன் அழிஞ்சு போகாதபடி, மற்ற குடும்பம் நாசமாகாதபடி காப்பாற்ற வேண்டிய உத்தரவு. சாத்தான்ட்டு தேவ பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய உத்தரவு. அதுக்காகத்தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நிறைய விஷயங்களை சொல்கிறோம்.